ஆஹா! பனை மரத்தின் நன்மைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் போலயே. இது உண்மையாவே இயற்கையின் வரப்பிரசாதம்தான். தீராத நோயையும் தீர்க்குதே. இயற்கையின் கொடையாக விளங்கும் பனைமரம் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. வண்டுக்கடி, சிரங்கு, செரிமான பிரச்சனைகள், சரும நோய்கள் போன்றவை வரும்போது மருந்துகள் தேடி செலவழிக்க தேவையில்லை. உங்கள் வீட்டில் உள்ள பனை மரத்தில் ஒரு கல் வைத்து காலை அல்லது மாலை நேரத்தில் அடித்தால் பன நீர் எட்டி பார்க்கும். அதை தடவினாலே பல நோய்கள் குறையும் என்று ஒருவர் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். பனை மரத்தின் நன்மைகள்: பனநீர் உடலுக்கு குளிர்ச்சி தரும், நீரிழிவை தடுக்கிறது. பனங்கற்கண்டு இருமல், தொண்டை வலி, சளி போன்றவற்றிற்கு சிறந்த மருந்து. பனங்கிழங்கு செரிமானத்தை மேம்படுத்தி உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுக்கும். பனை ஓலை இயற்கை வீட்டு மனை அமைப்பிற்கு பயன்படுத்தலாம். பனைப்பழம் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சக்தி ஊட்டும் உணவாகும். பனை தென்னம் நீர்த்தேக்கம், சரும நோய்களுக்கு சிறந்த இயற்கை மருந்து. இது மாத்திரமல்ல, பனை மரம் மழைநீரை சேமிக்க உதவுகிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, பசுமை பரப்பை அதிகரிக்கிறது. பனை மரம் என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, இயற்கையின் மருந்தகம். இது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரும் வரப்பிரசாதம். மருந்துகளாகவும் உணவாகவும் பயனுள்ளதாகவும் பனைமரம் நம்மை பாதுகாக்கிறது. நமது முன்னோர்கள் இதன் நன்மைகளை பயன்படுத்தி வாழ்ந்தனர். ஆனால் இன்று நாம் அதை மறந்துவிட்டோம். இப்போது நாம் பனைமரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து பாதுகாத்து அதன் பயன்களை அனைவருக்கும் பகிர்ந்து இயற்கையின் அருமையான பரிசை பாதுகாக்க வேண்டும். பனை மரம் வளர்ப்போம், பசுமை உலகை உருவாக்குவோம். உங்களுக்கு வண்டுக்கடி, சொறி சிரங்கு, படர்தாமரைலாம் இருந்துச்சுன்னா பயந்துக்கவே தேவையில்ல. 10 நாளில் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, பனை மரத்தை இது மாதிரி கூரான கல்லை வச்சு இப்படி கொத்துனீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். உங்களுக்கு வண்டுக்கடி, சொறி சிரங்கு, படர்தாமரைலாம் இருந்துச்சுன்னா பயந்துக்கவே தேவையில்ல. 10 நாளில் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, பனை மரத்தை இது மாதிரி கூரான கல்லை வச்சு இப்படி கொத்துனீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.